இங்க ஒரு வயசானவர முதியோர் இல்லத்துல சேர்க்கறக்காக அவரோட பையனே கூட்டிட்டு வந்திருக்கான். என்னதான் அந்த வயசானவருக்கு இங்க இருக்க விருப்பமே இல்லன்னு சொன்னாலும், அவரோட பையனும் நீங்க இங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அவர் அங்கிருந்து கிளம்பும்போது அந்த முதியோர் இல்லத்தோட இன்சார்ஜ் அவர்கிட்ட வந்து, உங்க அப்பாக்கு தான் இங்க இருக்க விருப்பமே இல்லையா, பேசாம நீங்க அவர் உங்க கூடவே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும், இதை கேட்டவருமே என்னோட அப்பா என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பேச மாட்டீங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் என்னதான் பண்ணிருப்பாருன்னா, தன்னோட மருமகன் கூட பார்க்காம அவங்க கிட்ட சிலிமிஷம் பண்றதே ஒரே ஆளையே வச்சிருப்பாரு. அதனாலதான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதே நேரத்துல இந்த ஊர்ல ஒரு சைக்கோ கொலைகார வயசானவங்களா பார்த்து கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்றதே ஒரே வேலையா வச்சிருப்பான். இந்த சைக்கோவோட அடுத்த டார்கெட் அந்த வயசானவரா தான் இருப்பாரு. ஆனா அந்த வயசானவரே முதியோர் இல்லத்துல இருக்கிறதுனால இந்த சைக்கோவால அவரை கடத்த முடியாமலே போயிருக்கும். அந்த பெரியவருமே முதியோர் இல்லத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது யாருமே கவனிக்காத நேரமா பார்த்து அந்த காம்பவுண்ட் எட்டி குதிச்சா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்துருவாரு. அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்த பெரியவருமே நேரா வீட்டுக்கு போகாம சரக்கடிக்கிறதுக்காக ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ள போறாரு. உள்ள வந்தது மட்டும் இல்லாம இவரை கொலை பண்ணி ஆகணும்னு இருக்க அந்த சைக்கோ முன்னாடியே வந்துட்டு உட்கார்றாரு. அந்த சைக்கோவுமே இதை விட்டு அவங்களுக்கு வேற வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி அவருக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஒயின் ஷாப் விட்டு வெளியே வந்து இவரை கொலை பண்றதுக்காக சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு அந்த வயசானவரை ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு அந்த சைக்கோவுமே சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பான். வாங்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த வயசானவர் ஓடி போயிட்டு ஒரு பஸ்ல ஏறவும் இந்த சைக்கோக்குமே வேற வழி இல்லாம அவர் பின்னாடியே போயிட்டு அவனுமே அந்த பஸ்ல ஏறிடுறான். பஸ்ல போகும்போது கூட அந்த பெருசு சும்மா இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு மேல கை வைக்கவும் அந்த பொண்ணு உடனே எழுந்து இந்த பெருசு மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுனால அந்த பெருசும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாட்டுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்க.